தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். பரிசுத்த ஆவியை வாரும் நம்மை பலப்படுத்தி இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செவிசாய்த்து நாள்தோறும் அவருடைய வல்லமையால் அவருடைய உயிர் தெழுந்த அந்த ஒளியில் நாம் நடக்க நமக்கு தேவையான திறமையும் ஆற்றலையும் தந்தருளுமாறு அவருடைய திருப்பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புடைய சகோதர சகோதரர், இன்று சனிக்கிழமை நம் ஆண்டவருடைய தாய், நம்முடைய திருச்சபையின் தாய், நம்முடைய குடும்பங்களின் ராக்கினியான அன்னமரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருநாள். இன்றைய முதலாவது வாசகத்திலே எலேஜரை வாக்கினர் பற்றி நாம் கேட்கின்றோம். இவ்வாறு அவர் தந்தையின் இதயங்களை பிள்ளைகளின் இதயங்களிடம் ஆண்டவர் அவரை வரப்போல செய்து ஒழிந்து போன உறவுகளை மீண்டும் அவர் உயிர்த்தெழ செய்கின்றார் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு வழியாக சிறவல்லவரான கடவுள் அனைத்து மக்கள் குலங்களையும் தன்னிடம் ஈர்த்து கொள்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் போதனையாலும் அவருடைய வார்த்தைகளாலும் அவருடைய செயல்களாலும் ஆண்டவர் இந்த மனித குலத்துக்கு தேவையான சௌக்கியத்தையும் வழியும் வாழ்வையும் உண்மையும் அவர் வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக வந்தவர் அந்த எலேஜையை போல வல்லமை பெற்ற புனித ஸ்நாபகர்களுக்கு பற்றி நம் ஆண்டவர் இயேசு பேசுகின்றார். ஏனென்றால் அவருடைய தாழ்ச்சிமையின் வழியாக அவர் தாழ்ச்சிமை மற்ற ஆண்டவருக்கு அவர் உகந்த வாழ்க்கையை வாழ நேர்மையை கடைப்பிடித்து வந்ததால் அந்த ஸ்நாபகர்களை ஏறுவது அவரை தலையை வெட்டி அவரை கொன்றான். ஆனால் உண்மையை யாருமே கொல்ல முடியாது. அவர் செய்த இந்த குற்றத்தை உலகம் முழுவதும் ஆண்டவரின் நற்செய்தியாக நாம் திருச்சபை பறைசாற்றுகின்றது. ஏனென்றால் உண்மைக்காக தன்னுடைய உயிரையே கையளித்தார் புனித ஸ்நாபகர்லப்பர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் இந்த உலக பண்புகளோடு நம்மையே நாம் இணைந்து கொள்ளாமல் நமக்காக கல்வாரி சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் உயிர் தெளிந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை பெற்ற அந்த வாழ்க்கையோடு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இணைந்த நாள்தோறும் அவர் மீது உறவு கொண்டு வாழ்வு கொண்டு நாம் வாழ்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஜெபிப்போம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல பொழிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க வருவரில்லையே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஆமாம் நிறைவா, இதோ உம்முடைய திருரத்திலிருந்து நம்மை நேசிக்கின்றீர். உம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தெல்லாம் நம்மை கழுவுகின்றீர். இதோ ஆண்டவரை, உம்முடைய தொடுதலால் நமக்கு தேவையான சௌக்கியத்தையும் தந்திருக்கின்ற கடவுள் நீராக இருக்கின்றேன். இது ஆண்டவரை, உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய நன்றிக்கும் உம்முடைய அன்புக்கும் நம்ம எத்தனை நன்றி சொன்னாலும் அது 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 பத்தாது ஆண்டவரை. இதோ நாள்தோறும் உமக்காகவே உம் வழியாக வாழ்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ நமக்கு தேவையான வல்லமையை அருளுமாறு உம்முடைய திருச்சிலுவை விட்டு நோக்கி ஜபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமீன்.